ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா டிஎன்பிசி எக்ஸாம் 2021. அதாவது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரூப் 4, குரூப் 2, குரூப் 3, குரூப் 1, குரூப் 2A எல்லா எக்ஸாமினேஷனுக்கும் எப்படி அப்ளை பண்ணணுன்ற வீடியோ மேக் பண்ணணுன்றது ஒரு கொஷினாக கேட்டிருந்தேன். எப்படி அப்ளை பண்ணுன்ற வீடியோ வேணுமான்னு கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, வேணுன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் ஒரு எக்ஸிட் போலும் கொடுத்துருந்தேன். அந்த எக்ஸிட் போலில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1.1K ஓட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேணுன்ற மாதிரி 1.1ல் ஒரு 1000 மெம்பர் கிட்ட உங்களுக்கு இந்த வீடியோ வேணுன்ற மாதிரி நிறைய பேர் லைக் பண்ணியிருக்கீங்க. ஆமாம்ன்ற மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 மெம்பர் கிட்ட வேணுன்றதுனால அதுக்கான வீடியோ மேக் பண்ணி போடலான்றது தான் இந்த கான்செப்ட்டு. பார்த்தீங்கன்னா குரூப் 4க்கான எக்ஸாமினேஷனுக்காக ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்படி அப்ளை பண்ணுன்ற வீடியோவை ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்றத ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கு அல்ல குரூப் 2 ஆல் டிஎன்பிசி எக்ஸாமினேஷனுக்கு எப்படி அப்ளை பண்ணுன்ற வீடியோ வந்து தான் இது ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே டெலகிராம் குரூப் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரசு வேலை, தனியார் துறை வேலை மற்றும் அரசு வழங்க நலத்திட்டங்களை தெரிந்து கொள்ள TNJOB யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த யூடியூப் சேனலில் கீழே பார்த்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப்னு பட்டன் இருக்கும், அது கூடவே பெல் பட்டனும் இருக்கும். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆல் செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோவை நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். TNPSC டைப் பண்ணுங்கள். www.tnpsc.gov. இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தோட நியூ வெப்சைட் அஃபிஷியல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ் கீழே அப்ளை ஆன்லைன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாப்பப் காட்டும். இந்த பாப்பப் என்னென்னா இது வந்து எஸ்என்எல் வெப்சைட், இது வந்து தனி டேப்பில் தான் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லும். இது ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தனி டேப்பாக அது ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா நிரந்தர பதிவு விவரங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் புதிய பதிவு செய்ய விளைவோர், ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படிங்கிற 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த புதிய பதிவு செய்ய விளைவோர் தான் நம்ம நியூவாக ஓடிஆர் கிரியேட் பண்ணி ஒன் டைம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு லிங்கு. ஏற்கனவே பதிவு செய்தோர்னா ஆல்ரெடி நம்ம ஓடிஆர் கிரியேட் பண்ணிட்டோம், ஸோ நம்ம எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும்னா இந்த ஏற்கனவே பதிவு செய்தோர் அந்த லிங்க் மூலமாக பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நியூவாக ஓடிஆர் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ புதிய பதிவு செய்ய விளைவோர் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு யூசர் ஐடி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கணும். இதுதான் இந்த யூசர் ஐடி வந்து பர்மனெண்ட்டாக நீங்கள் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிவிடுங்க. அது கிரியேட் ஆனால் தான் அடுத்த ஸ்டெப்பே போகும். இதிலே கொடுத்துருப்பாங்க நிரந்தர பதிவு. இது எந்த ஒரு போட்டித் தேர்வுக்குமான விண்ணப்பம் அல்ல. இந்த நிரந்தர பதிவினை நிறைவு செய்த பிறகு உங்களோட தகுதியை பொறுத்து போட்டித் தேர்வுகளுக்கு இதில் பதிவு செய்த பயனாளர் குறியீடு மற்றும் கடவு சொல் ஆகியவற்றை உள்ளீடு செய்து தனித்தனியே விண்ணப்பிக்க வேண்டும். அதுதான் அந்த ஓடிஆர் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட உங்கள் குவாலிஃபிகேஷன் தகுந்தாப்பில் உள்ள எக்ஸாம் கால் ஃபார் ஆன்ஸ்னா அந்த எக்ஸாமுக்கு போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு யூசர் ஐடி கிரியேட் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ், கேரக்டர்ஸ், நம்பர்ஸ் கலந்துருக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பயனாளர் குறியீட்டுன்னு உருவாக்குங்க. உங்களுக்கு எப்படி அது யூசர் ஐடி தேவைப்படுதோ, உங்கள் நேமில் உங்கள் நம்பர்ஸ் எப்படி நீங்கள் உங்களுக்கு விருப்பப்படுற மாதிரி ஒரு யூசர் ஐடி கிரியேட் பண்ணி இது அவைலபிளாக இருக்கான்னு பார்த்து உங்களுக்கு அது காமிக்காது. க்ரீன்ஸ் ஆயிருந்துச்சா மேக்ஸிமம் அவைலபிளாக இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு அவைலபிளாக இல்லை அப்படின்னா இந்த யூசர் ஐடி உங்களுக்கு இல்லை, ஏற்கனவே ஆல்ரெடி இது யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெட் கலரில் காட்டும். இப்போ இது க்ரீன் கலர் காட்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் இங்கே ஒரு சம் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை கால்குலேட் பண்ணி போட்டுருங்க. போட்டோன்னே பார்த்தீங்கன்னா இந்த பயனாளர் குறியீடு உள்ளதா அப்படின்னா இந்த நீங்கள் கிரியேட் பண்ணுறது வந்து ஆல்ரெடி யாராச்சும் யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை இருக்கா இல்லான்னு தெரிஞ்சுக்கலாம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது இப்போ இந்த நம்ம கிரியேட் பண்ண யூசர் ஐடி வந்து யாருமே யூஸ் பண்ணல. ஸோ இதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த யூசர் ஐடி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இதுக்குள்ளே பாஸ்வேர்டு நீங்கள் கிரியேட் பண்ணணும். இந்த பாஸ்வேர்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன் அப்பர் கேஸ், ஒரு கேபிட்டல் லெட்டராக இருக்கணும், ஒரு லோயர் கேஸ் இருக்கணும், டிஜிட் இருக்கலாம், நம்பர்ஸில் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் மீன்ஸ் வந்து நம்ம அட்டு போகிற மாதிரி ஆஸ், டாலர் சிம்பிள், பெர்சன்டேஜ் சிம்பிள், ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது. தென் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டு வந்து 8 to மேக்ஸிமம் 15 கேரக்டர், 8லேருந்து 15 கேரக்டருக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பாஸ்வேர்டு வந்து இதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் கிரியேட் பண்ணிவிடுங்க. சேம் இங்கே என்ன டைப் பண்ணுறீங்களோ சேம் அதே மெத்தடில் இங்கே டைப் பண்ணிவிடுங்க. அதே பாஸ்வேர்டை அப்படியே டைப் பண்ணிவிடுங்க. பண்ணதுக்கப்புறம் உங்களோட அஃபிஷியல்
இமெயில் ஐடி, இந்த இமெயில் ஐடி கண்டிப்பாக ஆக்டிவில் ஒர்க்கில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. சரி, இங்கே எந்த இமெயில் ஐடி டைப் பண்ணுறீங்களோ அதையும் இங்கே கரெக்டாக டைப் பண்ணிவிடுங்க. தென் உங்கள் நேம் என்னவோ கரெக்டாக உங்களோட சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதை மாதிரி டைப் பண்ணிவிடுங்க. தென் உங்கள் மொபைல் நம்பர், அஃபிஷியலாக எந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் டைப் பண்ணிவிடுங்க. இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உறுதி செய்கணும். நீங்கள் யூஸ் பண்ணுற நம்பர் உங்கள் நம்பரா அப்படிங்கிறத வெரிஃபைக்காக இந்த உறுதி செய்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எந்த மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அதுக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபியை டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிட்டு சரின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் நம்பர் வந்து வெரிஃபை ஆகிடுச்சு, கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. தென் உங்கள் ஃபாதர் நேம் என்னவோ டைப் பண்ணிவிடுங்க கரெக்டாக. தென் உங்கள் மதர் நேம் என்னவோ கரெக்டாக டைப் பண்ணிவிடுங்க. தென் பாலினம், நீங்கள் ஜெண்டர் மேல் ஃபீமேல் ஏதோ நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிவிடுங்க. தென் உங்கள் ஆஃபீஸ் அந்த நீங்கள் உங்களுக்கு மேரிட் ஆகிடுச்சா இல்லை அன்மேரிடா என்ன கேட்டகரியோ நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிவிடுங்க. தென் உங்களோட டேட் ஆஃப் பர்த் எது சர்டிஃபிகேட்டில் கரெக்டாக இருக்கோ அந்த டேட் யூஸ் பண்ணிவிடுங்க, டேட் ஆஃப் பர்த் யூஸ் பண்ணிவிடுங்க. தென் நீங்கள் எந்த பிளேஸில் பிறந்தீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணிவிடுங்க. தென் உங்களோட பூர்வீக மாவட்டம் எதுவோ இதெல்லாம் டீட்டெயில்ஸ் எதுவோ கரெக்டாக டைப் பண்ணிவிடுங்க. தென் உங்களோட அப்பாவோட நேட்டிவ் பிளேஸ் எதுவோ அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. தென் நீங்கள் வந்து என்ன கம்யூனிட்டி எந்த ரிலீஜியன் அதோ கரெக்டாக சூஸ் பண்ணிவிடுங்க. ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் அதை கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, தேசிய இனம் இது எல்லாத்துக்கும் சேமாக தான் இருக்கும். இது கரெக்டாக இருந்துச்சுன்னா பாக்கி கரெக்டாக இருக்கிறது எல்லாமே க்ரீனாக காட்டும். இல்லை வந்து எது ராங்காக இருந்துச்சுன்னா அது வந்து ரெட் கலரில் காட்டிடும். ஸோ இது எல்லாம் கரெக்டாக இருக்கிறப்ப சேமி மற்றும் தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா முதற்கட்ட பதிவு வெற்றிக்கான உறுதியுடன் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வகுப்பு மற்றும் ஜாதி சான்றிதழ் விவரங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கையில் இருக்கணும். உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் என்ன டீட்டெயில்ஸுக்கும் கரெக்டாக கொடுக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன எஸ்சியா, பிசியா, எம்பிசியா எந்த கம்யூனிட்டியோ அதை கரெக்டாக பார்த்து கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாதி உறுப்பினர் பெயர் என்ன கம்யூனிட்டியில் வருங்களோ அந்த கம்யூனிட்டியை கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு சான்றிதழ் வழங்கிய அதிகாரின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் ஜோனல் தாசில்தார், ஜோனல் டெப்டி தாசில்தார், ஹெட் குவார்ட்டர்ஸ் டெப்டி தாசில்தார் சம்திங்ஸ் இருக்கும். அது எந்த கம்யூனிட்டியோ அந்த ஊருக்கு தகுந்தாப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் யார் சைன் போட்டிருக்காங்களோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க. தென் வந்து சான்றிதழ் எண்ணுங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபிசிக்கல் கார்டாக இருந்துச்சுன்னா கார்டு டைப்பில் இருந்துச்சுன்னா அதில் ரெட் கலரில் டாப்பில் இருக்கும், அந்த நம்பரை டைப் பண்ணணும். சான்றிதழ் வழங்கப்பட்ட தேதிங்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எந்த கேட்டகரி சைன் போட்டிருக்காங்களோ தாசில்தாராக ஹெட் குவார்ட்டர் சைன் போட்டிருக்காங்களோ அது கீழே ஒரு டேட் போட்டிருப்பாங்க, அந்த டேட்டை இங்கே கொடுக்கணும், கரெக்டாக கொடுத்துருங்க. தென் வந்து இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் கொடுத்துருக்காங்களோ செலக்ட் பண்ணிவிடுங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது எந்த தாலுக்காலேருந்து கொடுத்துருக்காங்களோ அது கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா பள்ளி இறுதி வகுப்பு உங்கள் 10th மார்க் ஷீட் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி இறுதி வகுப்பு பதிவு எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூல் ரோல் நம்பர், ரிஜிஸ்டர் நம்பர்னு உங்களோட மார்க் ஷீட்டில் இருக்கும். நீங்கள் எக்ஸாம் எழுதுகிறப்போ ஒரு நம்பர் கொடுத்துருப்பீங்க, அந்த நம்பரை வந்து கரெக்டாக கொடுக்கணும். இதுதான் வந்து 10th மார்க் ஷீட் மெயின். இதில் கொடுத்தீங்க எந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கீங்களோ இதில் கொடுக்குற டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கணும். இதில் பதிவு பண்ணிட்டீங்கன்னா திருப்பி நீங்கள் எகைன் இன்னொரு ஓட்டியாக நீங்கள் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் பார்த்து கொடுங்க. உங்களோட 10th மார்க் ஷீட்டில் மென்ஷன் ஆகிருக்கும், ரிஜிஸ்டர் நம்பர் ரோல் நம்பர் மென்ஷன் ஆகிருக்கும். அந்த நம்பரை வந்து இந்த பதிவுங்கிற இடத்துல டைப் பண்ணிவிடுங்க. தென் நீங்கள் வந்து 10th எந்த இயர் முடிச்சிங்களோ அந்த இயர் கரெக்டாக இதில் சூஸ் பண்ணிவிடுங்க. அதில் மார்க் ஷீட்லேயே இருக்கும், அந்த இயர் கொடுத்துருங்க.
தென் நீங்கள் வந்து ஸ்டேட் போர்ட் படிச்சிங்க மெட்ரிகுலேஷனா சிபிஎஸ்சியா எதில் படிச்சிங்களோ அதை கரெக்டாக சூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி இறுதி வகுப்பு சான்றிதழ் எண் சர்டிஃபிகேட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட்டோட டாப்பில் இருக்கும். டாப்பில் வந்து லெஃப்ட் கார்னரில் இருக்கும். அந்த நம்பர் மார்க் ரைட் டாப்பில் இருக்கும். அந்த நம்பரை டைப் பண்ணிவிடுங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அட்ரஸ் கரெக்டான அட்ரஸ் அந்த அட்ரஸ் கரெக்டாக டைப் பண்ணிவிடுங்க. தென் கம்யூனிகேஷன் அட்ரஸ் தொடர்பு முகவரி தான் பர்மனெண்ட் அட்ரஸ் தான், நிரந்தர முகவரி தான். இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே எந்த அட்ரஸ் நீங்கள் கொடுத்துறீங்களோ அது அப்படியே இங்கே காப்பி ஆகிடும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா சேமி மற்றும் தொடர் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்கள் ஃபோட்டோவும் உங்கள் சைனும் இங்கே வந்து அப்டேட் பண்ணணும். இதை வந்து ஸ்கேன் பண்ணி இங்கே ரெடியாக வச்சுருக்கணும். இந்த ஃபோட்டோ மெத்தட் பார்த்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டாங்க. ஹைட் எவ்வளோ இருக்கும், எத்தனை சென்டிமீட்டர் இருக்கணும், வித் வந்து எத்தனை சென்டிமீட்டர் இருக்கணும், எத்தனை கேபிக்குள்ளே இருக்கணும், என்ன ரெசல்யூஷனில் தான் நீங்கள் ஸ்கேன் பண்ணிருக்கணும் அப்படி டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோ நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருங்க. சைனும் அதே போல் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. எத்தனை சென்டிமீட்டரில் இருக்கணும், எத்தனை ஹைட் வந்து எத்தனை சென்டிமீட்டரில் இருக்கணும், வித் வந்து எத்தனை சென்டிமீட்டர் இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க. இது எத்தனை கேபிக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை தான் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக அப்லோட் பண்ணிவிடுங்க. அப்லோட் ஆனதுக்கப்புறம் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா தென் வந்து சேமி மற்றும் தொடர் கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ண ஓடிஆரில் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாத்துமே ஒரு ப்ரிவியூ காட்டும். இதில் வந்து கரெக்ஷன் பார்த்துக்குங்க. நீங்கள் கொடுக்குற டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, சர்டிஃபிகேட் நம்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா. ஒன்ஸ் நீங்கள் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிக்கிங்க. வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் இந்த டிக்ளரேஷனை படித்து பார்த்துட்டு மேற்கூறிய உறுதிமொழியை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா சேமிப்பு மற்றும் தொடர்ந்து வரும். நீங்கள் இதில் ஏதோ சம்திங்ஸ் எடிட் பண்ணணும், எரர் இருக்குது, ஏதோ மாற்றணும், சேஞ்ச் பண்ண தப்பாக இருக்குது அப்படின்னா இந்த விவரங்களை மாற்ற வேண்டும்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் பேக் போயிடும். நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா எகைன் வந்து ஃபஸ்ட்லேருந்து போய்டும். இதில் நீங்கள் என்ன எடிட் பண்ணுறீங்கனாலும் பண்ணிவிட்டு எகைன் சேமி மற்றும் தொடர் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா அடுத்தடுத்த பேஜ் வரும். சேமி பண்ண கொடுத்துட்டு ஃபைனல் பண்ணிவிட்டு மாற்றினதுக்கப்புறம் சேமி பண்ண தொடர் கொடுத்துட்டு இதில் வந்து மேற்கூறிய உறுதிமொழியை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சேமிப்பு மற்றும் தொடர் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் காட்டும். பேமெண்ட் ஆப்ஷன் காட்டினதுக்கப்புறம் அந்த பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓடிஆர் வந்து நீங்கள் எந்த யூசர் ஐடி பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டுக்கு உங்களுக்கு ஓடிஆர் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதோ டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.